ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ஒரு மேகி செய்ய போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து அவள் வந்து தனியாக பண்ணா. இந்த டைம் வந்து நாங்கள் 2 பேருமே சேர்ந்து பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மேகி பண்ண போகிறோம். போன தடவை நூடுல்ஸ் பண்ணோம், இந்த தடவை மேகி பண்ண போகிறோம். 4 பேக்ஸில். சரி, ஓகே, நம்ம இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து மசாலா ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். அவள் வந்து பாயில் பண்ணிடுவா. பாயில் பண்ணுறதுக்கு இங்கே வச்சுட்டு மசாலா கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் தூக்கி இதில் போட்டுருந்தோம்ல, அதை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். நான் அதை ஆன் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து நான் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம மேகி எடுத்து கொட்டணும். இல்லை ஃபஸ்ட்டு இதில் கொட்டிக்கலாம், அப்புறம் தான் நம்ம அதில் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வந்து ஃபஸ்ட்டு மசாலா நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த நூடுல்ஸை பாயில் பண்ணுறதுக்கு இதை நம்ம இது உள்ள இப்படி போட்டுக்கணும். ஒன்று, நான் வந்து அதுக்குள்ளே மசாலா கட் பண்ணி போட்டுக்கிறேன். மசாலா கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். இது வந்து நாங்கள் 2 பேர் ஒண்டி தான் செய்ய போகிறோம். அது வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் அதை செய்ய போகிறாங்க. யாஷினி வந்து பாயில் பண்ணிகிட்ருக்கா. அதுக்குள்ளே நான் வந்து இதை மசாலா ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி கிச்சன் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து மசாலா கொட்டிகிட்டே இருக்கேன். அவங்க வந்து மொத்தம் 4 பேக் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுது பண்ணேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மசாலா போடுறது, ஜாலியாக இருக்கு. 2 முடிச்சிட்டேன், இன்னும் 2 தான் இருக்குது. இது வரைக்கும் நான் சமையல்லாம் டீ போட்டேன். ஆனால் வந்து சமையல் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டின்னர் செய்கிறது. இது ஆக்சுவலி என்னோடய டின்னர், நைட்டு டின்னர் இருக்குது. அடிக்கடி செய்ய மாட்டோம். இந்த டைம் வந்து சரி ட்ரை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். உள்ளே வரத்துக்கு லேட் ஆகும், வெளியே வர மாட்டேங்குது. yes. லாஸ்ட் பேக் ஃபார் மீ. யாஷினி வந்து பாயில் பண்ணால் அது வந்து ஒரு சின்ன கிணமாக வச்சதுனால அது சரியாக வரல. அதனால் அவள் கொஞ்சம் இப்போ தான் ஒரு பெரிய கிண்ணமாக எடுத்துருக்கா. ஹலோ தான் அந்த தப்பு பண்ணுவேன். உலகத்தில் யாரையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் தப்பு பண்ணுறது அதே ஒரு பெருமையாக சொல்லுவாங்களே, அதுதான் எங்கள் அக்கா யாஷினி. லாஸ்ட் பேக் முடிச்சு. ஆனால் இப்போ இதெல்லாம் வந்து இங்கேயே வச்சோன்னா எங்கள் அம்மா வந்து ஃப்ரீயாக பண்ணுவேன்னு சொல்லி திட்டுவாங்க. நான் இந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டுருவாங்க. இன்னும் ஓரமாக வச்சுக்கலாம், அப்புறமா போய் டஸ்ட்பினில் போட்டுருவாங்க. பார்த்திங்கன்னா மசாலா ரெடி. செமையாக இருக்குல்ல மசாலா பார்க்க. லைட்டாக யாஷினி அந்த பக்கம் வேலை பார்த்துட்ருக்கேன். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாஷினி அந்த பக்கம் ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கா. அதுக்குள்ளே நான் நைஸாக இந்த மசாலா சாப்பிட்டு பார்க்க போகிறேன். செம்மையாக இருக்குது. இப்போ இது வந்து நான் மசாலா அதில் போட்டால் இன்னும் செம்மையாக இருக்கும். இப்போ பாயில் பண்ணிட்டுருக்கா. அது ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணாது பாயில் ஆகிற வரைக்கும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து தக்காளி கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் எப்படி தக்காளி கட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நமக்கு தக்காளி எதாவது கட் பண்ண தெரியாது. சரி, பார்ப்போம் என்ன அழகாக பண்ணுறேன். ஜூஸ் எல்லாம் புழிஞ்சு வருது வெளில. அம்மா எப்படி தான் இந்த தக்காளி வைக்கிறாங்கன்னு தெரியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தெரியாமல் கீழே விழுந்துருச்சு.
அதுக்குள்ளேயே ஒரு ரிஸ்க் எடுத்துருந்துருக்கேன். இதை திருப்பி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வந்து வெங்காயம் உரிக்கிறது அதை விட கஷ்டம். அதுக்குள்ளே அவள் வெங்காயத்தை கட் பண்ணிருக்கா. அப்பாடி ஒன்று பீஸாக எடுத்திருக்கேன். ஆனால் ஒன்று குட்டியாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது. இப்போ அதை குட்டி குட்டியாக இருக்கணும். கியூப் நிறைய வராது. அது வந்து க்யூபாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி லைன் லைனாக கட் பண்ணுவோம். கஷ்டப்பட்டு 2 வெங்காயத்தை உரிச்சிட்டேன். இப்போ அவள் கட் பண்ண போறா. ஐயோ வரவே மாட்டேங்குது. தக்காளியை லைன் லைனாக கட் பண்ணியிருக்கேன், செட் ஆகலை. சரி அப்படி தெரியல. இப்போ நான் பண்ண போகிறேன். நான் போயிட்டு வெங்காயத்தை உரிக்கிறேன். பாய் பாய். எனக்குமே தக்காளி கஷ்டப்பட்டு வெங்காயத்தை கட் பண்ணிருக்கேன். அவள் அதுக்குள்ளே வெங்காயத்தை உரிக்கிறா. ஓகே, இப்போ நம்ம நூடுல்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ அதில் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா தக்காளியை நறுக்கி கொண்டு வச்சுக்கோங்க. ஓகே, தக்காளி ஏதோ ஒரு அளவுக்கு வந்துருக்கு. இது போதும். நீங்கள் வேணும்னா இன்னும் ஸ்மாலாக கூட கட் பண்ணிக்கலாம். இல்லை இதே ஓகேனாலும் டன். இப்போ எனக்கு என் கை ரொம்ப வலிக்குது. அதனால் வந்து அவளை வந்து வெங்காயத்தை கட் பண்ண சொல்கிறேன். கஷ்டப்பட்டு எப்படியோ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அவள் வந்து வெங்காயத்தை கட் பண்ண போகிறாள். இதையும் வந்து நம்ம க்யூபாகவே கட் பண்ணிக்கலாம். உரிக்க சொன்னேன். உச்சியா 3 போதும். இது போல பணத்தை 3 போதும். அப்படியே அது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி ஒரு ரவுண்டு மாதிரி கட் பண்ணிக்கலாம்னு பிளானில் இருக்கேன். அப்போ தான் அது கரெக்ட் ஆஃபில் வருது. ஓகே டன். இப்போ வந்து நம்ம அதை அவுந்து வச்சது இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணிக்கலாம். நான் வெங்காயத்தை முடிச்சுட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை மாதிரி ஒன்று ஒரு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எடுத்துக்கலாம். அப்போ நீ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வெங்காயத்தை இப்படி பண்ணி வச்சுருக்கேன். அழகாக வந்துருச்சு. கண்ணு தான் கொஞ்சம் வலி. ஒண்டர்ஸ் ஆஃப் எக் தான் அந்த மாதிரி அவள் பண்ணிருக்கா. ஆனால் வெங்காயத்தை கட் பண்ணுறதே ரொம்ப ஒரு டாஸ்க் தான். கீழே வச்சு கட் பண்ணு. நான் வந்து வரான் பார்த்துக்க போய் பானாவை ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி அதுக்குள்ளே நான் போய் பானா கட் பண்ண போகிறேன். பானாவை கட் பண்ண போகிறேன். நான் பானாவை எப்படி கட் பண்ண முடியும்? பானாவில் ஆயில் ஊற்ற போகிறேன். ஊற்றிக்கலாம் பானாக்குள்ளே. ஆன் பண்ண முதல்ல. போதுமா பாரு. போதும் வந்து பாரு. போதும் போதும் பார்த்துட்டேன். பத்தாது கொஞ்சமாக போட்டுக்கோப்பேன். நான் வந்து பானாவை எண்ணெய் ஊற்றிட்டேன். அப்புறம் தான் ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணியாச்சு. பற்ற வச்சாச்சு. இப்போ ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா ஆகட்டும். அதுக்குள்ளே நான் அப்புறம் வந்து நான் வெங்காய தக்காளி எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள் பானாவில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதை கொட்டிக்கலாம். ஃப்ரை பண்ணுறது நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும்.
இப்போ வந்து நல்லா டீப் ஃப்ரை கொடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளிக்கு. அதுக்கப்புறமா தான் நம்ம மேகி அதில் போட்டுட்டு அப்புறம் மசாலா போடுவோம். ஃப்ரை பண்ணி இப்போ இது மாதிரி நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்னோட மேகியும் சைட் பை சைடில் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா டேஸ்டியாக இருக்குது. மசாலா போட்டால் தான் உங்களுக்கு அந்த இது தெரியும். இப்போ வந்து நம்ம அந்த மேகி எடுத்து கொட்டிக்கணும். அது வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். மசாலா உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து கொட்டிக்கலாம். மசாலா கொட்டாதான் நல்லாவே இருக்கும். இப்போ அதை நல்லா உப்பு போடணும். நல்லா கலக்கிக்கணும். நல்லாவே கலந்துருக்காங்க. நல்லா கிண்டிக்கலாம். அதை புளி இப்போ வந்து பாருங்க, அது நல்லா செம்மையாக இருக்காது. பார்க்கவே வந்து ரொம்ப செம்மையாக இருக்கு அந்த மேகி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் செம்மையாக ரெடி ஆகிடும். பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களே பாருங்கள், ரொம்ப செம்மையாகிடும் மேகி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வந்து நான் செஞ்சு முடிச்சோன்னே சொல்கிறேன். கமெண்ட்ஸ் வந்து எங்கள் அம்மா அப்பாவும் வந்து சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது. ப்ளூ கலர் ஸ்கூலில் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ செம்மையாக இருக்குன்ட்டு. அப்படியே சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட்ஸ் வந்து சாப்பிட்டு நான் சொல்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது நூடுல்ஸு. ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்க்கலாம். ரொம்ப செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எங்கள் அம்மா கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எங்கள் அம்மா கிட்ட கமெண்ட்ஸ் கேட்க போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு. கமெண்ட்ஸ் கேட்கலாம். Yummy-ஆ இருக்கு. I'm very surprised. Thank you dears. தேங்க்யூம்மா. நெக்ஸ்ட்டு யாச்சினி கிட்ட கேட்டு பார்ப்போம் அவன் என்ன சொல்லுவான்ட்டு. செஞ்சோடு உங்களாலே நம்ம முள்ள அவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.